A quadrilateral ABCD is inscribed in a circle such that AB is to CD is equal to 2:1 and BC is to AD is equal to 5:4. If AC and BD intersect at a point E, then AE is to CE equals to what? So, ஒரு quadrilateral இருக்குன்றாங்க, அது ஒரு சர்க்கிள்குள்ளே இன்ஸ்கிரைப் ஆயிருக்குன்றாங்க, சைக்ளிக் quadrilateral. ABCD அதோட 4 சைட்ஸோட ரேஷியோ என்னன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு சர்க்கிள் இருக்கு, அதுக்குள்ள ஒரு quadrilateral சம் ஃபார்மேட் எப்படியோ இருக்கு. ஸோ ABCD இருக்கு. AB is to CD is equal to 2:1. 2x அப்படின்னா இது x அப்படின்னு எடுத்துக்கலாம். BC is to AD is equal to 5:4. So BC 5, 5y எடுத்துக்கலாம், இது 4y எடுத்துக்கலாம். If AC and BD intersect at a point E, so AC வரைகிறோம், BD வரைகிறோம், it intersects at E, இதுதான் நம்மளோட E சொல்றாங்க. Then EE is to CE is equal to what? AE is to CE is equal to what? So ஒரு cyclic quadrilateral. So cyclic quadrilateral பார்க்கும்போதே நமக்கு தெரியும், angle ACB is equal to angle ADB. ஸோ இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல் ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்படி எடுத்துப்போம், ஏசிபியும் ஏடிபியும் ஈக்குவல். இதை நான் ஆல்ஃபா எடுத்துக்கிட்டா இதையும் ஆல்ஃபான்னு எடுத்துக்கிட்டா. அண்ட் இப்போ இங்கேருந்து பார்க்கும்போது டிஏசியும் டிபிசியும் ஒரே ஆங்கிள் தான். இந்த ஆங்கிளும் ஒரே ஆங்கிள். இதை நான் பீட்டான்னு எடுத்துக்கிட்டா இதையும் நான் பீட்டான்னு எடுத்துக்கிட்டேன். vertically opposite angles, இந்த ஆங்கிளும் தீட்டானா இதுவும் தீட்டா இருக்கும். கரெக்டா? ஸோ இந்த ட்ரையாங்கிளும் இந்த பீட்டா ஆங்கிள், ஆல்ஃபா ஆங்கிள், தீட்டா ஆங்கிள், ஆல் 3 angles are equal. ஸோ சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ், ரெண்டு அழகான ரெண்டு சிமிலர் ட்ரையாங்கிள். எந்த ரெண்டு ட்ரையாங்கிள்? AED similar to BEC. அதே மாதிரி நம்ம இங்கேருந்து பார்க்கும் போதும் சொல்லலாம், ஏசிடியும் ஏபிடியும் ஒரே ஆங்கிள், இது ரெண்டுத்துக்கும் ஒரே ஆங்கிள். ஸோ அது ரெண்டுத்துலேயே நம்மளால ஒரு ரிலேஷன் நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்னா முடிஞ்சிடும். என்ன பண்ணலாம்? ஸோ ஏஇடி பிஇசி அந்த பாயிண்ட்ஸ் வேர்டெக்ஸ் ரொம்ப முக்கியம் சிமிலாரிட்டி சொல்லும்போது. அப்போ இதில் நம்ம என்ன சொல்ல முடியும்? நம்மளால் ஏஇ பை பிஇ இஸ் ஈக்குவல் டு டிஇ by CE equal to AD by BC. AD by BC. AD by BC தான் நமக்கு. AD வந்து 4ன்னு தெரியும், BC வந்து 5ன்னு தெரியும். So 4 by 5 அப்படின்னு வச்சுக்கலாம். கரெக்டா? So AE by BE is equal to DE by CE equal to AD by BC. AD by BC ஓட வேல்யூ நமக்கு 4 and 5 தெரியும். ஸோ ரேஷியோ எடுத்துக்கிறேன் 4 by 5. ஸோ AE by Bயும் 4 by 5 ரேஷியோவில் தான் இருக்கும். அப்போ AE இங்கே இருக்கு, இது 4M அப்படின்னு சொன்னால் இது 5M இருந்தாங்க. BE DE by CEன்னு எடுக்கிறேன், DE இங்கே இருக்கு, CE இங்கே இருக்கு. அப்போ இது 4K அப்படின்னு எடுத்துக்கிட்டா இது 5K. அதே ரேஷியோவில் தான் இருக்கும்ல சைட்ஸ், 4 4 4 5 5 அதே சைட்ஸ் ரேஷியோவில் தான் இருக்கும். நமக்கு வேண்டியது AECE. AE இங்கே இருக்கு, CE இங்கே இருக்கு. இது 4M ஃபார்மேட்டில் இருக்குது, இது K ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ எம்முக்கும் கேக்கும் ரிலேஷன் நம்ம பில்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா முடிஞ்சிடும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ட்ரையாங்கிள்லேருந்து பார்க்கலாம். ட்ரையாங்கிள் ACB இங்கேருந்து ABD இந்த ஆங்கிளும் ஈக்குவல். அதே மாதிரி இங்கேருந்து பார்க்கும்போது இந்த ஆங்கிளும் ஈக்குவல். இந்த ஆங்கிள் அண்ட் இந்த ஆங்கிள், இதை வந்து நான் A அப்படின்னு கூப்பிட்டுக்கிறேன், இது ஈக்குவல். இதை நான் வந்து P அப்படின்னு கூப்பிட்டுக்கிறேன். அப்போ இந்த ஆங்கிளும் அகெயின் ஈக்குவல் தானே.
ஸோ அப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் ட்ரையாங்கிள். எந்த ரெண்டு சொல்லலாம் நம்ம? ஏஇபி ட்ரையாங்கிள் ஏஇபி சிமிலர் டு ஏஇபி. அதே ஆர்டரில் எடுக்கணும். டிஇசி கரெக்டா? டிஇசி எடுக்கணும். அப்போ இதுபடி எழுதும்போது ஏஇ பை டிஇ is equal to BE by CE equal to AB by DC. AB by CD க்கு தான் நமக்கு 2:1 ரேஷியோ இருக்கு. அதை நான் 2/1 எழுதிக்கலாம். ஸோ இது ரெண்டுத்துல ஏதோ ஒன்று எடுத்து நம்மளால பிளக் பண்ண முடியும். ஸோ AE by DE என்னது? AE 4M, DE வந்து 4K. BE by CE எடுத்தோம் அப்படின்னா BE 5M, CE 5K, AB by DC 2/1. ஸோ இங்கே எடுக்கும்போது 4M by 4K இல்லைன்னா 5M by 5Kன்னு எடுக்கலாம். ஈக்குவல்ஸ் டு 2/1 or M by K is equal to 2/1 or M is equal to 2K. ஸோ M and K ஓட ரிலேஷன் எனக்கு என்னென்னு வந்துருச்சு? M is equal to 2Kன்னு எனக்கு இருக்கு. அப்போ M இருக்கிற இடத்துல நான் 2Kன்னு மாற்றிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல 4M becomes 8K, இங்கே 5K இருக்கு. அப்போ AE is to CE is 8K is to 5K, 8 is to 5. ட்ரையாங்கிள் ப்ராப்பர்ட்டிஸ் கரெக்டாக பிளக்இன் பண்ணும். சிமிலாரிட்டிஸை வச்சு நம்மள இங்கே இருக்கிற ட்ரையாங்கிள் இங்கே இருக்கிற ட்ரையாங்கிள் நல்ல ஐடியா. டஃப், கொஞ்சம் அந்த இடத்துல கரெக்டாக உள்ள லாக் பண்ணி எடுக்கணும். பட் தென் யூ டூ இட். எம் ரீஜன்லையும் எம் ஃபார்மேட்லையும் கே ஃபார்மேட்லையும் ரெண்டு ரேஷியோ அழகாக எழுதிடலாம். எம்மும் கேக்கும் ரிலேஷன் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஆன்சர் ஸ்ட்ரைட்டாக வந்து உட்காந்து.